வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் எஃப்எம். நம்ம சூரியகுமார். இப்ப தான் முத முறை நம்ம சேனல் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்ப இத குறித்து பார்க்க போறோம்னா, சமத்துவத்திற்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய விழிப்புணர்வு தகவல் தான் பார்க்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, முதல்ல சமத்துவம்னாலே பொங்கல் தான் ஞாபகத்துக்கு வரும் எனக்கு. பார்த்தீங்கன்னா, சமத்துவ பொங்கல் வந்து கலைஞர் அடிக்கடி கொண்டாட சொல்லிட்டே இருப்பாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பொங்கலுக்கும் வந்து அனைத்து அரசு அலுவலகங்களிலும் பார்த்தீங்கன்னா, சமத்துவ பொங்கல் வந்து கோலம் போட்டு பொங்கல் வச்சு கொண்டாடுங்க. ஸ்வீட் பொங்கல் கொண்டாடுற மாரி வந்து சமத்துவ பொங்கல் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வு அதிகமா பண்ணியிருக்காங்க. அதேபோல வந்து எங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில முழுவதும் பார்த்தீங்கன்னா, பொங்கல் பண்டிகைக்கு வந்து கோலம் போட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த இந்த பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டுக்கு, ரேக்லா ரேஸ்க்குலாம் அனுமதி வாங்கியிருக்கேன். இது என்னுடைய சக்சஸ் ஸ்டோரி அப்டேட் தான். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, அ கலைஞர் சொல்ற மாரி வந்து பெண்களுக்கு வந்து சொத்தில் சம உரிமை உண்டு. ஆனா நெறைய குடும்பங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து சொத்தில் சம உரிமை குடுக்குறதே இல்ல. அத பத்தி அ அதிக விழிப்புணர்வு பண்ணியிருக்கேன். அ அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, அவங்க சொத்துல பங்கு கேட்கறது வந்து சுயசம்பாதி சொத்து, பூர்வீக சொத்தா 2மே வந்து உயில் பத்திரம் எழுதுறதுக்கும் வந்து வாய்ப்பு ஏற்படுத்தி குடுத்துருக்கேன். ஏன்னா வந்து அ உயில் பத்திரம் யார் கடைசி வரையும் பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் எழுத முடியும். அதுல வந்து சுயசம்பத் சொத்து, பூர்வீக சொத்து 2மே வந்து எழுதி குடுக்குறதுக்கு வந்து அ தமிழக அரசு கோரிக்கை குடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, வாரிசு சான்றிதழ் வந்து வட்டாட்சியர்கிட்ட வாங்குவோம். வட்டாட்சியர்கிட்ட வந்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, அதுல வந்து 2 மனைவிகள் இருக்கிறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா, முதல் வாரிசு, அப்புறம் 2ஆம் நிலை வாரிசு, 3ஆம் நிலை வாரிசுக்கு தான் கோர்ட்டுக்கு போனோம். அதுவும் முதல் நிலை வாரிசு, 2ஆம் நிலை வாரிசு, 2 மனைவிகள் உள்ளவங்க எல்லாருமே வந்து வட்டாட்சியர் அலுவலகத்திலேயே வந்து அ பத்திரப்பதிவுக்கு வந்து வாரிசு சான்றிதழ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதுக்கும் நான் தான் பெட்டிஷன் குடுத்து அனுமதி வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, இடஒதுக்கீடு கவுன்சிலர் சீட்ல ஜெனரல் ரிசர்வ் வந்து 3 பஞ்சாயத்து ஒரு பஞ்சாயத்து இல்ல ஒரு இடத்துல வந்து கவுன்சிலர் சீட் 3 டைம் வந்து ரிசர்வே வந்துட்டுச்சுன்னா, அத வந்து மாத்தி ஜெனரல் குடுங்கன்னு சொல்லிட்டு அரசியல்லயும் இடஒதுக்கீடுக்கு வந்து கோரிக்கை குடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு முக்கியமா வந்து கவர்ன்மென்ட் ஜாப்ல இடஒதுக்கீடு இருக்கீங்களா? பிஎஸ்டிஎம், அப்புறம் வந்து கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஆதரவற்ற விதவைகள், மாற்றுத்திறனாளிகள் அதுலலாம் இடஒதுக்கீடுக்கு வந்து முன்னுரிமை பத்தி விழிப்புணர்வு அதிகமா பண்ணியிருக்கேன். அ இது போன்ற அனைத்து விதிமுறையும் சமத்துவத்துக்காக பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, திருநங்கைகள் 3ஆம் பாலினத்தவர்ன்னு சொல்லாம திருநங்கைகள்னு சொல்லுவாங்க. கலைஞர் சொல்லுவாரு. திருநங்கைகளுக்கு வந்து நலவாரியம் இருக்கு. அது மாதம் ஒரு முறை வந்து அவங்க குறை தீர்க்கிறதுக்கு வந்து குறை தீர்ப்பு கூட்டம் வந்து நடத்தணும். எல்லா அலுவலகங்கள்லயும். பெண்கள் வந்து சமத்துவமா மதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அது போல எல்லாம் விழிப்புணர்வு பண்ணியிருக்கேன். அ இதுதான் சமத்துவத்துக்காக நான் பண்ணது. இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க் யூ.